சகுன நிமித்தங்கள்ல தொடர்ச்சியா இந்த பல்லிகள் வந்து எந்த திசையிலேருந்து சத்தம் போட்டால் என்ன மாதிரி அது சுபமா அசுபமா அப்படின்றது இது பெரும்பாலும் பஞ்சாங்கத்திலையும் கொடுத்துருக்கும். திருக்கணித பஞ்சாங்கம் வாக்கிய பஞ்சாங்கத்தில் கொடுத்துருக்கும். அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். இங்கே கிழக்கு திசையிலேருந்து பள்ளி சத்தம் போட்டால் அது சுபமானது. அதாவது நீண்ட காலமாக எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தி தேடி வரும், அல்லது அரசாங்க ரீதியான காரியங்களை வெற்றி கிடைக்கும், மகிழ்ச்சியான சூழல் நிலவும். இதே தென்கிழக்கு அக்னி மூலையிலேருந்து வந்துச்சுன்னா அது வந்து நல்ல மிதமான பலனே தரும், ரொம்ப சுபமான பலன் கிடையாது. குடும்பத்தில் அல்லது நெருங்கிய ஒரு நடுவே சிறு சலசலப்புகள் அல்லது கலகங்கள் வரலாம். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை அப்படின்ற மாதிரி பலன் தரும். தெற்கு திசையிலேருந்து பள்ளி சத்தமிடுவது வந்து அசுபம். இது வந்து எதிர்பாராத செலவுகள், பொருள் இழப்பு, மன வருத்தத்தை தரக்கூடிய செய்திகளை தரும். அந்த டைமில் பயணங்கள் தவிர்ப்பது நல்லது. தென்மேற்கு நைருத்தி மொழியிலேருந்து வந்து பள்ளி சத்தம் போட்டால் அது நற்பலன்களையே தரும். அதாவது புதிய நண்பர்களோட சேர்க்கை அல்லது உறவினரோட வருகை, அப்புறம் ஒரு இக்கட்டான சூழல் நீங்கள் இருக்கீங்கன்னா அதுலேருந்து வெளியாட்களோட உதவியோட அதுலேருந்து மீண்டு வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்கக்கூடும். மேற்கு திசையிலேருந்து பள்ளி சத்தம் போட்டால் அது வெற்றியை குறிக்கும். நீங்கள் எடுக்கிற முயற்சியில் வெற்றி கிடைக்கும், தடைப்பட்ட காரியங்கள் சுமூகமாக முடியும், உத்தியோகத்தில் பாராட்டு கிடைக்கும். அதே வடமேற்கு திசையான வாயு மொழியிலேருந்து பள்ளி சத்தம் போனால் அது சுபமானது. அது புது வாய்ப்புகளை தரும், சுப காரியங்கள் நடக்கிறதுக்கான சூழலை உருவாக்கும், நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறதுக்கு வாய்ப்பு உண்டாகும். வடக்கு திசையிலேருந்து பள்ளி சத்தம் போட்டால் அது மிகச்சிறந்த பலனை தரும். திடீர் பணவரவு, லாபம், அல்லது நீங்கள் நினச்ச காரியம் எந்த தடையும் இல்லாமல் நடக்கிறது, ஐஸ்வர்யத்தை குறிக்கிறது, இது எல்லாமே நடக்கும். அடுத்து வடகிழக்கு திசையான ஈசான்ய மூலையிலேருந்து பள்ளி கத்துனா அதுவும் மிகுந்த சுப பலனை தரும். எந்த பக்கத்துலேருந்து நன்மைகளையே வந்து சேரும், குடும்பத்தில் மகிழ்ச்சியும் தெய்வ அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும். அப்படின்றது இந்த திசைகளில் இருந்து பள்ளி சத்தமிட்டா என்ன மாதிரி பலனை தரும் அப்படின்றதுக்கான நிலையாகும். இந்த பள்ளியானது நம்ம உடல்ல எந்த பகுதியில் விழுந்தா என்ன மாதிரி பலன், இதுவும் பஞ்சாங்கத்தில் இருக்குது. இது ஆண்களுக்கு தலையில் விழுந்தா, அதுவும் இடது பக்கத்தில் விழுந்தா துன்பத்தையும், வலது பக்கத்தில் விழுந்தால் கலகம் அல்லது மன வருத்தத்தையும் தரும். உச்சி மண்டையில் விழக்கூடாத விழுந்தால் மரண பயம் அல்லது பெரும் விபத்து தேவை. வெறும் விபத்து நடக்கும், இதில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றது முக்கியம். இதே முகத்தில் வந்து முகம் அல்லது நெற்றியில் விழுந்தால் உறவினோட வருகை அல்லது சுப செய்தி கிடைக்கும். வலது கையில் விழுந்தால் பணவரவு அல்லது வெற்றி. இடது கையில் விழுந்தால் வறுமை அல்லது பொருள் இழப்பு ஏற்படும். மார்பு பகுதியில் விழுந்தால் செல்வம் பெருகும், மகிழ்ச்சி உண்டாகும். வயிற்றில் விழுந்தால் தானிய லாபம், சுவையான உணவு கிடைக்கும். வலது காலில் விழுந்தால் பயணங்கள் அல்லது வெளியூர் செல்ல நேரிடும். இடது காலில் விழுந்தால் நோய் நொடிகள் வரலாம். அப்படின்றது எந்த பகுதியில் பள்ளி விழுந்தால் ஆண்களுக்கு என்ன மாதிரியான பலன் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இதுவே பெண்களுக்கா இருந்தால் தலையில் விழுந்தா மரண பயம் அல்லது குடும்பத்தில் சிறு சண்டைகள் வரலாம். கண்கள் இடது கண்ணில் விழுந்தா கணவரோட அன்பு பெருகும், வலது கண்ணில் விழுந்தா மன உளைச்சல் ஏற்படும். முகத்தில் விழுந்தா செல்வ சேர்க்கை ஏற்படும். வலது தோலில் விழுந்தா சுப செய்திகள் மற்றும் யோகங்கள் ஆகும். இடது தோலில் விழுந்தா ஆபரண சேர்க்கை, தங்கம் வாங்குதல் போன்றெல்லாம் நடக்கும். வலது கையில் விழுந்தா மன அமைதி. இடது கையில் விழுந்தா பணவரவு அல்லது நல்ல செய்தி வரும். வலது காலில் விழுந்தா உறவினரோட பகைமை ஏற்படலாம். இடது காலில் விழுந்தா வெளிநாட்டு பயணம் அல்லது சுப செலவுகள் நடக்கும். இது இல்லாமல் 2 பேருக்கும் பொதுவாக ஒரு கருப்பு நிற பல்லி விழுந்தால் அசுபமாவோ அல்லது வெளிநில பல்லி விழுந்தால் சுபமாக எடுத்துக்கிறாங்க. பல்லி விழும்போது ஒரு சத்தம் எழுப்பிக்கிட்டே உங்கள் மேலே விழுந்ததுன்னா அது வந்து அதிகமான பலனை வீரியத்தோடு நடக்கும். அந்த பலன் என்னவோ அது வீரியத்தோடு நடக்கக்கூடியது. இதே பல்லி விழுந்து உடலை விட்டு கீழே இறங்கி சென்றால் உங்கள் உடல் ஏறின பள்ளி தானாக்கிறேன்னா உங்கள் மேலே இருந்த பீடைகள் அல்லது கஷ்டங்கள் இதெல்லாம் நீங்குது அப்படின்ற பொருளாகும். இப்போது பள்ளி விழுற பலன், பள்ளி எந்த திசையிலேருந்து கத்துனா என்ன பலன் பார்த்தோம். ஒருவேளை பள்ளி விழுந்துட்டா அதுக்கு பரிகாரமாக என்ன செய்யணும்? ஆனால் முதல்ல குளிக்கணும். அந்த குளிச்சுட்டு ஈரத்துணியோட உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கணும். ஏன் குளிக்க சொல்கிறோன்னா அந்த பள்ளியோட உடம்புலேருந்து ஒரு வித நச்சுத்தன்மை கொண்ட ஆசிட் வரும். அது நம்ம உடம்புல பட்டால் ஒவ்வாமை ஏற்படுற வாய்ப்பு உண்டு. அதனால தான் முதல்ல குளிக்கணும்னு சொல்கிறது. குளிச்சுட்டு அதுக்கப்புறம் இஷ்ட தெய்வத்தை வணங்கணும். வீட்டில் உள்ள காமாட்சி அம்மன் விளக்கில் வந்து தீபத்தை ஏற்றி சுவாமியை தரிசிக்கணும் வீட்டில் உள்ள படங்களில். அதுக்கப்புறம் இந்த காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயில் போனீங்கன்னா அதில் கோயிலில் மேலே பார்த்தீங்கன்னா தங்கம், வெள்ளி பள்ளி சிலைகள் இருக்கும். அந்த பள்ளி சிலைகளை தொட்டு வணங்குறது சகல தோஷத்தை நீக்கும். பள்ளி விழுந்தா ஏற்படுற சகல தோஷங்களையும் நீக்கும். இது போக முடியாதவங்க ஒரு சின்ன தட்டில் தானியம் வச்சு அல்லது உப்பு வச்சு இதை தானம் செய்கிறது அந்த தோஷத்தை வந்து விளக்குற பரிகாரமாகும். அடுத்ததாக பூனை. இந்த பூனை வந்து நீங்கள் ஒரு காரியமாக வெளியே போகும்போது குறுக்க போனால் அது காரிய தடையை குறிக்கும். அது இடமிருந்து வளமாக இருக்கலாம், இல்லை வளமிருந்த இடமா இருக்கலாம். குறுக்க போனால் காரிய தடை. அப்போ என்ன பண்ணணும், உடனே வெளியே போகக்கூடாது, கொஞ்சம் நேரம் அமர்ந்து தண்ணி குடிச்சிட்டு போகிறது நல்லது. இதே இந்த பூனை சண்டையிட சத்தம் கிடைச்சுன்னா குடும்பத்தில் பிளவு ஏற்படும். பூனை கதறி அழுகிற மாதிரி கேட்டால் வறுமை அல்லது இழப்பு ஏற்படும். அதே நேரத்தில் அந்த பூனை வந்து உங்கள் வீட்டில் வந்து குட்டி போட்டால் அது சுபம். இந்த பூனை வந்து கிழக்கு திசையிலேருந்து கத்துற மாதிரி கேட்டால் செய்கிற வேலையில் யாராவது குறுக்கிட்டு தொல்லை தருவாங்க.
தெற்கு திசையிலேருந்து சத்தம் போட்டால் பயம் அல்லது பதற்றமான சூழல் உருவாகும். மேற்கு திசையிலேருந்து வந்தால் மறைமுக எதிரிகள் தாக்குதல் இருக்கும். வடக்கு திசையிலேருந்து இருந்தால் வெற்றிக்காக போராட வேண்டியிருக்கும், காரிய தாமதம் அதிகமாக இருக்கும் அப்படின்றத உள்வாங்கிக்கணும். அடுத்ததா நரி. நரி வந்து வலப்பக்கத்துலேருந்து இடப்பக்கமாக குறுக்க போனால் சுபம், எதிர்பாராத அதிர்ஷ்டம் வரும். ஆனால் அதுவே இடப்பக்கத்துலேருந்து வலப்பக்கம் குறுக்க போனால் அசுபம், காரிய தடைகளை கொடுக்கும். பொதுவாக நரி ஊழையிடுறது எந்த திசையிலேருந்து ஊழையிட்டாலும் அது அசுபமாக தான் கருதப்படும். இது ஊருக்கோ அல்லது குடும்பத்துக்கோ கலகங்கள் தீங்கை உருவாக்கும். ஆனால் என்ன சொல்கிறாங்க, நரியோட முகத்தில் ஒழிக்கிறது ராஜயோகம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அந்த காலத்தில் கொஞ்சம் அந்த காடுகள் சார்ந்த வாழ்க்கையில் தான் நிறைய பார்க்கணும். இந்த காலத்தில் நிறைய பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கேள்விக்குறியே. இதில் வந்து இருந்தாலும் இது சாஸ்திரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கனால தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக கொடுத்துருக்கு. கிழக்கு திசையிலேருந்து நரி ஊழையிட்டால் எதிரிகள் தொல்லைகள் மறைஞ்சு உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதாவது சத்தம் போட்டால் ஊழையிடுறது இல்லை, கிழக்கு திசையில் நரியுடைய சத்தம் எழுப்பினால். தென்கிழக்கு திசையில் பார்த்தீங்கன்னா கலகம் அல்லது வீண் சண்டை வரும். தெற்கு திசையிலேருந்து அசுப செய்திகள் இழப்புகளை சந்திக்க நேரிடும், அதனால் கவனமாக இருக்கணும். தென்மேற்கு திசையில் இருந்தால் திருட்டு பயம் அல்லது பண விரயம் ஏற்படலாம். மேற்குலேருந்து வந்தால் நண்பர்கிட்டே பிளவு அல்லது கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். வடமேற்குலேருந்து வந்தால் நீங்கள் மேற்கொள்கிற பயணத்தில் தடங்கள் வரும். வடக்கு திசையாக இருந்தால் திடீர் அதிர்ஷ்டம் அல்லது புதையல் போன்ற சொத்து வரவுகள் வரலாம். வடகிழக்கு திசையாக நீண்ட நாள் தீராத பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரும் அப்படின்றது நரி குறிப்பிடுகிற சகுன சாஸ்திரமாகும். நாய்கள். நாய் தன்னோட உடலை சிலிர்க்கிறது இல்லை வாழை ஆட்டிக்கிட்டு வர்றது வந்து உங்கள்கிட்ட நோக்கி வர்றது வந்து சுபம். இதுவே காரணம் இல்லாமல் வானத்தை பார்த்து ஊழையிடுறது அல்லது அழுகுறது இந்த மாதிரி சத்தம் எழுப்புனா அந்த பகுதியில் வரப்போ கண்டத்தை குறிக்கும். அதே நேரத்தில் இந்த நாய் தான் காதை மட்டும் உதறும். அந்த மாதிரி உதறினா காரிய தடைகள் ஏற்படும். இது கிழக்குலேருந்து நாய் சவுண்டு கொடுத்தா ஒரு பெரிய ஆபத்துலேருந்து கடவுளரால் காப்பாற்றப்படுவீர்கள். தெற்குலேருந்து கொடுத்தா துக்க செய்திகள் அல்லது பிரிவுகள் உங்களை தேடி வரலாம். அடுத்து மேற்கு பகுதியிலேருந்து கொடுத்தா மகிழ்ச்சி அல்லது வெற்றி உங்களை தேடி வரும். வடக்கு பகுதியில் இருந்தால் கௌரவம் மற்றும் செல்வாக்கு உயரும். இதை நாயை பொறுத்த வரைக்கும் 8 திசைகள் ஏன்னா குறிப்பிடறது இல்லைன்னா அந்த நாய் வந்து ஒரே திசையை நோக்கி வராது, இங்கே மாறி மாறி வரும். அதனால் மேஜரான திசைகள் 4 திசைகள் மட்டும் தான் இங்கே குறிப்பிடுறோன்றது நோட் பண்ணணும். அடுத்ததா யானையும் குதிரையும். இந்த யானையும் குதிரையும் பொதுவாக பயணங்கள் போது தென்படுமே தவிர அரிது நம்ம நேரடியாக பார்க்குறது. அந்த மாதிரி விஷயங்கள் அப்படி தென்படும் போது பார்க்குறது யானையோ இல்லை குதிரையோ பார்க்குறது ரெண்டுமே சுபமான யோகத்தை தரும். இது ராஜயோகம் அல்லது பெரிய மனுஷங்களோட நட்பு கிடைக்கிறத குறிக்கும். பொதுவாக யானை கிழக்கு திசையிலேருந்து பார்க்க நேட்டால் பதவி உயர்வு அதிகார பொறுப்புகள் தேடி வரும். தெற்கு திசையில் பார்க்க நேட்டால் தீய சக்திகள் அல்லது எதிரிகளுடைய தொல்லை ஒழியும். மேற்கு திசையில் வெளிநாடு வாய்ப்பு அல்லது தூர தேச செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உண்டு. வடக்கில் தான் நினைத்த காரியம் 100% கை கொடுறதுக்கான வாய்ப்பு உண்டு. இதுவே குதிரை கிழக்கில் இருந்ததுன்னா எடுக்கும் முயற்சியில் அபாரமான வேகம் மற்றும் வெற்றி கிடைக்கும். தெற்காக இருந்தால் வம்பு வழக்குகளில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். மேற்கு திசையில் இருந்தால் புதிய வாகனங்கள் வாங்குகிற யோகம் இருக்கும். வடக்கு திசையாக இருந்தால் தன லாபம் அதாவது பண வரவு மற்றும் செல்வாக்கு உயரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உண்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பசுமாடு. பசுமாடு அப்படின்னு சொல்லும் பொழுதே அது காமதேனு அம்சம், குறிப்பாக காராம்பசு வெள்ளை பசுவாக இருந்தாலும் சரி. இந்த பசுமாடு கண்ணோட வர்றது ஏற்ற மாதிரி வர்றது ரொம்ப 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 சுப நிமித்தம். நினைத்த காரியம் 100% வெற்றியாகும். அதே நேரத்தில் பசு கத்துவது மகிழ்ச்சியான செய்தி வருவதை குறிக்கும். கிழக்குலேருந்து சத்தம் இருந்தால் அரசாங்க லாபம் கௌரவம் கிடைக்கும். தெற்குலேருந்துனா குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் திருமணம் போன்றவையெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. மேற்குலேருந்து வந்தால் வெளியூர் பயணங்களால் லாபங்கள் உண்டு. வடக்குலேருந்து வந்தால் ஆபரணங்கள் மற்றும் நிலம் வாங்குகிற யோகம் உண்டு. இந்த பசுவம் கன்று எதிரே ஒரு சகல காரிய வெற்றி அப்படின்றது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு காரியத்தில் மட்டும் 100% எந்த காரியமாக இருந்தாலும் அதில் வெற்றி வாய்ப்பை கண்டிப்பாக தரும் அப்படின்றது ஞாபகத்தில் வச்சுக்கணும். பொதுவாக எரும மாடு எதிர வர்றது அவ்வளவு விசேஷம் இல்லை, அது அசுபமாக கருதும். அதாவது மரண பயம் அல்லது காரிய தாமதத்தை குறிக்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னா எரும மாடு வந்து யமனுடைய வாகனம் கருதப்படுவதனால அது எல்லாமே அசுபமாக தரும் அப்படின்னு நினைக்கிறோம். இதிலே ஒரு சில எக்ஸம்ஷன் சில நூல்கள் கொடுக்கப்பட்டிருக்காது. என்ன கேட்டால் பால் கறக்கிற எருமை, பால் எருமையாக இருந்தால் இந்த மாதிரி தோஷங்கள் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. எது எப்படி இருந்தாலும் அவங்களோட சப்தம் கிழக்கு திசையில் இருந்தால் கவலைகள் அதிகரிக்கும். தெற்கு திசையில் இருந்தால் மரண செய்தி அல்லது அசுபமான அல்லது துக்கமான செய்திகள் வரலாம். மேற்கு திசையில் இருந்தால் தொழிலில் நஷ்டம் அல்லது பணப்பற்றாக்குறை ஏற்படும். வடக்குலேருந்து வந்தால் மட்டும் சுபம், அது எருமை மாடு கத்தினாலும் லாபமும் கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கணும். அடுத்தது பன்றி குட்டிகள் அல்லது பன்றி. இது வந்து நீங்கள் ஒரு காரியமாக புறப்படும் போது ஏற்ற மாதிரி வந்தாலோ அல்லது குறுக்க இடமிருந்து வளமோ அல்லது வளம் வந்த இடமோ எப்படி போனாலும் காரியம் தடைப்படும். அதனால் என்ன ஆகும், வீண் பழி சொல்ல அரசு வழிய தொல்லைகள் அல்லது எடுத்த காரியத்தில் தோல்வி ஏற்படலாம். ஏன்னா இந்த பன்றி கூட்டத்தில் ஒரு சில விதிவிலக்குகள் என்ன இருக்குன்னா, பன்றி சேற்றில் உருண்டுகிட்டு இருக்கும் அல்லது கூட்டமாக சேர்ந்து என்ன பண்ணோம் அந்த இடத்துல பார்த்துட்டு இருக்கோம், நின்று ஒரு இடத்துல பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி இருந்தால் தன லாபத்தை குறிக்கும். அந்த மாதிரி இருக்கிறது கூட நம்ம ட்ராவல் பண்ணும்போது ஏற்ற மாதிரி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது அசுபம் தான். இது கிழக்கே இருந்து சத்தம் பண்ணால் நீங்கள் செய்கிற காரியங்கள் தடைப்படும் அல்லது தாமதமாகும். தென்கிழக்குனா விரைய செலவுகள் வீண் செலவுகள் அதிகமாகும். தெற்காக இருந்தால் நோய்கள் அல்லது உடல்நலக் குறைவு ஏற்பட வாய்ப்பு உண்டு.
தென்மேற்கு திசையில் இருந்தால் எதிரிகள் மறைமுக தொல்லைகள் வரலாம். மேற்கு திசையாக இருந்தால் தீய நண்பர்கள் சேர்க்கை அல்லது வம்பு வழக்குகள் ஏற்படலாம். வடமேற்காக இருந்தால் வீண் பயம் அல்லது மன உளைச்சல் ஏற்படலாம். வடக்கு இருந்தால் இது ஒன்று மட்டும்தான் சுபமாக தரப்பட்டிருக்கு. அந்த சுபம் எனக்கு தடைப்பட்டிருந்த பணம் கைக்கு வந்துடும், அதான் சுபம். வடகிழக்காக இருந்தால் ஒரு இக்கட்டான சூழலில் மாட்டியிருக்க நீங்கள் கொஞ்சம் விடுபடுவீங்க, அந்த சூழலேருந்து விடுபடுவீங்க அப்படின்னு. இது மத்தியமும் எடுத்துக்கணும், சுபமும் எடுத்துக்க முடியாது, பட் மத்தியமும் எடுத்துக்கணும். இதுதான் பன்றிகள் தென்பட்டா எதை மாதிரியோ இல்லை தடவழியாகவோ தென்பட்டா வரக்கூடிய சகுன பலனாகும். இந்த முயல் குறுக்க போனால் 38 நாளைக்கு துயரம்னு ஒரு சொலவடை கிராமத்து சைடு சொல்கிறது உண்டு. அந்த அளவுக்கு இது அசுபம். அதனால் நம்ம போகிற காரியம் அல்லது அந்த பயணம் வெற்றி அடையாது. இது குறுக்க போனாலும் சரி, இல்லை எதில் தென்பட்டாலும் சரி, அது விபத்து அல்லது பெரும் மனக்கவலை நமக்கு ஏற்படுத்தும். கிழக்கு திசையில் நம்மளுக்கு தென்பட்டாலோ இது பண்ணால் சிறு சிறு விபத்து அல்லது தடங்கள் வரும். தெற்கு திசையில் தென்பட்டால் பொருள் இழப்பு அல்லது ஏமாற்றங்கள் ஏற்படும். மேற்கு திசையில் தென்பட்டால் மனக்குழப்பம் மற்றும் வேலையில் மந்தமான ஒரு நிலையில் இருக்கும். வடக்கு திசையில் ஏற்பட்டால் அது வீண் அலைச்சல் மற்றும் நேர விரயத்தில் முடியும் அப்படின்றது ஞாபகத்தில் வச்சுக்கணும். பொதுவாக அணில் நம்ம ஒரு வேலையாக போகும்போது தென்படுறதோ அல்லது குச்சி கீச்சின்னு சத்தம் போடுறதோ இல்லை முன்னாடி ஓடுறதோ எல்லாமே சுப அறிகுறி. அணில் வலப்பக்கமாக பார்த்தா பண வர வரும். ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது அணில் சத்தம் பிடிச்சா அந்த பிரச்சனைக்கு விரைவில் தீர்வு கிடைக்கின்றது பொருள். இது சுறுசுறுப்பையும் வெற்றியும் தரும். ஒருவேளை அணில் கிழக்கிலிருந்து சப்தங்கள் எழுப்பினாலோ கிழக்கு பக்கம் தென்பட்டாலோ அரசாங்க ரீதியான நன்மைகள் அல்லது மேலதிகாரிகள் பாராட்டு இதெல்லாம் கிடைக்கும். தென்கிழக்கு பகுதியில் தென்பட்டால் நெருப்பு தொடர்பான எச்சரிக்கை அல்லது சிறு விபத்துகள் ஏற்படலாம். தெற்கில் வீண் அலைச்சல் மற்றும் உடல் சோர்வு உண்டாகும். தென்மேற்கு உறவினர்கிட்ட சுப செய்திகள் சேரும். மேற்காக இருந்தால் நீங்கள் நினச்ச காரியம் வெற்றிகரமாக முடியும், பண வரவும் உண்டு. இதுவே வடமேற்காக இருந்தால் பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும், புதிய நபர்களோட அறிமுகம் கிடைக்கும். வடக்காக இருந்தால் எதிர்பாராத பொருள் லாபம் அல்லது ஆபரண சேர்க்கை உண்டாகும். வடகிழக்கு பகுதியாக இருந்தால் குடும்பத்தில் மகிழ்ச்சி மற்றும் பிள்ளைகளால் பெருமை கிடைக்கும். இதுதான் அணிலுடைய சகுன சாஸ்திரம் ஆகும். அடுத்ததாக சர்ப்பம் என்கிற பாம்பு. இந்த பாம்பு குறுக்க செல்வது அல்லது எதிர்த்த மாதிரி வர்றது எல்லாமே அசுபம். அதாவது ஒரு காரியத்தில் இருக்கக்கூடிய ஆபத்தை உணர்த்து. இது எச்சரிக்கை கொடுக்குது நமக்கு. அது கிழக்கில் தென்பட்டால் தேவையற்ற பயம் அல்லது மன உளைச்சலாக இருக்கும். தெற்காக இருந்தால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கண்டிப்பாக தேவை, மருத்துவ செலவு வரலாம். மேற்காக இருந்தால் நண்பர்களிடையே கருத்து வேறுபாடு மோதல்கள் ஏற்படலாம். வடக்காக இருந்தால் தடைப்பட்ட காரியங்கள் கொஞ்சம் தாமதமாகி மெதுவாக முடியும். இது ஒரு மத்தியமமான பலனை தரக்கூடிய இதாகும். ஆனால் இது எல்லாமே இந்த அசுபமாக இருந்தாலும் ஒன்று மட்டும் எக்ஸம்ஷன் இருக்குது. பாம்பு இடமிருந்து வலம் போகிறது நல்லம், ஆனால் வளமிருந்து இடம் போனால் அசுபம். அப்போ நம்மளுக்கு இடமிருந்து வளம் போச்சுன்னா ஒருவேளை அது சுப பலன்களை நமக்கு தரக்கூடிய அறிகுறியை காட்டுதுன்னு அர்த்தம். இந்த வாரம் வகுப்பு இத்தோடு நிறைவு பெறுது. விலங்குகள் காட்டுற சகுனங்கள் சுப சகுனங்கள் பற்றி முழுசாக இது வரைக்கும் இந்த வாரத்தில் பார்த்தோம். அடுத்த வாரங்கள் பட்சிகள் என்ன சகுனங்கள் சுப சகுனங்கள் காட்டு, தடவழி சகுனங்கள் என்னவாக இருக்கும், அதுக்கான பரிகாரங்கள் என்னன்றது அடுத்த வாரம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.